சென்னையில் நாய்கள் கடித்து படுகாயமடைந்த 5 வயது சிறுமிக்கு சற்று நேரத்தில் அறுவை சிகிச்சை தொடங்க இருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், இந்த சிறுமிக்கு என்ன மாதிரியான அறுவை சிகிச்சை செய்ய போறாங்க? என்ன விவரம் சுரேஷ்? ஆனந்தி, சென்னையை பொறுத்தவரையில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை 2 வளர்ப்பு நாய்கள் கடித்து குதறியது. இதில் அந்த சிறுமியின் உடல் முழுவதுமே பல்வேறு இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. குறிப்பாக அந்த சிறுமியினுடைய தலைப்பகுதியில் அதிக அளவில் காயம் ஏற்பட்டது. இந்த காயம் என்பது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் அவ்வளவு ஒரு போர்ஸான ஒரு கடி என்றே சொல்ல வேண்டும். அந்த நாய்கள் கடித்து குதறியதில் உடனடியாக அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட அந்த சிறுமி தற்போது நிலையில் சென்னை ஆயிரவிளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அப்போலோ குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சிகிச்சை என்பது தொடர்ந்து அவர்களுக்கு கடந்த 4 நாட்களாக அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளது. ஏனென்றால் சிறுமி என்பவர் அதிக அளவில் நாயால் கடிக்கப்பட்டு பல இடங்களில் அதிக அளவு காயம் இருப்பதன் காரணமாக அதையெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி முறையில் அவருக்கு சரி செய்வதற்கான நடவடிக்கையில் மருத்துவ குழுவினர் இறங்கியிருக்கிறார்கள். தற்போது 2 மணி அளவில் சிறுமிக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவ குழுவானது திட்டமிட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சிறுமிக்கு அறுவை சிகிச்சை தலைப்பகுதியில் மேற்கொள்ளப்பட உள்ளது. மிகவும் ஒரு சிக்கலான, மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறுவை சிகிச்சை என்பதால் மருத்துவ குழுவினர் பல்வேறு கட்ட பரிசோதனைகளை சிறுமிக்கு மேற்கொண்ட பிறகு இன்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சிறுமிக்கு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை, பிளாஸ்டிக் சர்ஜரி எனக்கூடிய மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சிறுமியினுடைய அந்த காயங்கள் எல்லாம் ஆற்றுவதற்கு, அவர் பழைய நிலைமை திரும்புவதற்கான முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருக்கிறார்கள். சிறுமியின் உடல்நலம் குறித்து நேரடியாக சென்னை மாநகர ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேரடியாக வந்து சிறுமியை பார்வையிட்டிருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பு அவருடைய பெற்றோர் உறவினர்களிடம் சிறுமியின் நலம் குறித்து விசாரித்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் சிறுமி விரைவில் குணமடைந்து தேறி வருவார் என்று கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறார். இந்த சூழலில் தான் சிறுமிக்கான அந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மருத்துவ அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட உள்ளது. சிறுமி விரைவில் குணமடைந்து வர வேண்டும் என பொதுமக்கள் பலரும் எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் சிறுமிக்கான இந்த அறுவை சிகிச்சை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அறுவை சிகிச்சை என்பது 2-3 மணி நேரம் கூட எடுக்கப்படலாம் என தெரிவிக்கிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.